அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு நம்மை சுற்றியே நிகழும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ். ஆல்ரெடி வி ஸ்டார்டட் த டாபிக். ஒன் ஆர் டூ ஹெட்டிங்ஸ் வி study the concept. Remaining concepts we are going to learn in this session, and one more concept also, effects of chemical changes. Chemical change நால வரக்கூடிய வேதி வினையினால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறதையும் இந்த செஷன்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ பிஃபோர் தட் ஒரு சின்ன திருக்குறள் பார்க்கலாமா? திருக்குறள் அப்படிங்கறதுல நிறைய கருத்துகள் இருக்கு. எவ்வளோ கருத்துகள் நம்ம படிச்சாலும் அதுல டெய்லியுமே நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சோ பேசுறத பத்தி தான் இன்னைக்கு. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். இந்த குறள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். எப்பொழுதுமே ஏதாவது நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதுல யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் கண்டிப்பா இருக்கணும். பயனுள்ள சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயனில்லாத சொற்களை பயன்படுத்த கூடாது. இதுதான் இந்த திருக்குறளினுடைய கருத்து. பேசும்பொழுது தெளிவா அழகா நம்ம பேசுற அந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா பயனில்லாத சொற்கள், மத்தவங்களுக்கு நம்ம சொல்ற வார்த்தையில எதுவுமே பயன் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம அதை பயன்படுத்தக் கூடாது. ஓகே, சோ இது மாதிரிதான் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி நேச்சர் ரொம்ப இந்த சாட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓயாம பேசிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கவங்க. அதே போல அவங்கள பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து நமக்கே அந்த மாதிரி நிறைய பேர் தெரியும்ல, ஏதாவது நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தா இந்த நேச்சரோட இருப்பாங்க. ரொம்ப வளவளவலன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஐயோ அவங்க வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்பா இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா முன்னாடியே எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைன்னா கண்டிப்பா இவங்களுடைய ஸ்பீச் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நகர்ந்துருவோம் இல்லையா? அது போலதான் வடிவு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்பயும் இது மாதிரி தேவையில்லாத ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள், டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தயவு செய்து யார்கிட்டயுமே பேசாத. ஏன்னு கேட்டா உன்னை விட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்து விலகிட்டே இருக்காங்க. நண்பர்களே இல்லாம போயிடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்களுக்கும் ஒரு சரி பாவம் அப்படின்னு சொல்ற மாரி ஒரு குட் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க இல்லையா? அனிதா அப்படிங்கிற ஃப்ரெண்டு தான் வடிவனுடைய ஃப்ரெண்டு. அவங்க சொல்றாங்க, அதுதான் இனிமே தயவுசெய்து உன்னுடைய பேச்ச குறைச்சுக்கோ. ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நீ எல்லார்ட்டயும் பேசு. அப்படி பேசின அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா நம்மளுடைய நண்பர்கள் நம்மள விட்டு போகவே மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. சோ, வடிவும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நேச்சர என்ன பண்ணாங்க? மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கு கிடைச்சாங்க. சோ, இது ஒரு சிலருக்கு அறியாமையினால வரக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத என்ன பண்ணக்கூடாது? நம்ப ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். சோ பேசும்பொழுது நம்ப எப்பொழுதுமே நல்ல சொற்களையே தேர்ந்தெடுத்து பேசணும். சரியா? சோ இன்னைக்கு டாபிக்ல நம்ம பார்க்கிறது ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ். எந்தெந்த காரணிகள் நமக்கு வேதி மாற்றத்தை தீர்மானிக்கின்றது? இயல்பான நிறையில் சேர்தல், வினைபடு பொருட்களினுடைய கரைசல், அதுதான் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கிறது எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட் அண்ட் கேட்டலிஸ்ட். மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்றி. இதுதான் தமிழ்ல. மின்சாரம் என்பது எலக்ட்ரிசிட்டி, வெப்பம் ஹீட், லைட் ஒளி, கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வினைவேக மாற்றி. சோ இந்த இது ஒவ்வொன்றும் எப்படி நமக்கு வேதி வினைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணிகள், வேதி மாற்றத்தை எப்படி டிசைட் பண்ணுது. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இப்போ நம்ம எல்லா விஷயங்களுக்குமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்திட்டு இருக்கோம்.
எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எதுல இருந்து வருது நமக்கு? எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்திருக்கோம் நம்ம. எங்க இருந்தெல்லாம் நம்ப தயாரிக்கிறோம்னு சொன்னா, நீர் மின்சாரம், மணல் மின்சாரம், சூரிய ஒளியிலிருந்து இந்த மாதிரி பல வகையான வழிகள்ல நம்ம மின்சாரம் அப்படிங்கிறது நம்ம வந்து தயாரிக்கிறோம். ஒரு சில வேதிவினைகள் மின்சாரத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா, மின் வேதி வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிசிட்டிய டிபெண்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். சோ எலக்ட்ரோ கெமிக்கல் சொன்னா மின் வேதி வினைகள். மின்சாரத்த மட்டுமே அது கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். சோ எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது எலக்ட்ரோலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா, அத எலக்ட்ரோலைஸ் பண்ணும்பொழுது அதுல இருந்து குளோரின், ஹைட்ரஜன் கேஸ் எல்லாம் பிரியும். சோ ஒரு செயல் செய்யும் பொழுது நமக்கு அதிலிருந்து என்ன நமக்கு வேற வேற பொருள்கள் அப்படிங்கிறது வெளியில வரும். தண்ணி அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃபார்முலா H2O இல்லையா? இத எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் தனியா, ஆக்ஸிஜன் தனியா பிரியக்கூடிய ஒரு நிகழ்வ தான் நம்ம எலக்ட்ரோலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நமக்கு தண்ணி ஹைட்ரஜன், ஆக்ஸிஜனா நமக்கு வந்து தனியா பிரியணும்னா, அதுல வேற ஏதாவது நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சோ, அதுல சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறத கந்தக அமிலத்த நம்ப அதுல சேர்க்கும் பொழுது, மின்சாரத்த பாய்ச்சும் பொழுது ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் தனித்தனி கேஸா நமக்கு என்ன ஆயிடும்? பிரிஞ்சிடும். அதுபோல சோடியம் குளோரைட் சொல்யூஷன் NaCl சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அப்படிங்கிறதும் தனியாக பிரியணும் அப்படின்னு சொன்னா என்னவா மாறும் நமக்கு? சோடியம் ஆகவும் குளோரின் ஆகவும் தனித்தனியாக பிரியக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சோ நமக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா, அதற்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டா பிரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. கான்சென்ட்ரேட்டட் சோடியம் குளோரைட் சொல்யூஷனுடைய அனதர் நேம் அப்படின்னு சொன்னா பிரைன் அப்படின்னு சொல்றது. சோ இந்த பிரெயின்ல வந்துட்டு எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸ நம்ம வந்து அப்ளை பண்றோம்னு சொன்னா, சோடியம் அப்படிங்கிறது என்ன ஆகுது நமக்கு? சோடியம் ஹைட்ரஜன் கேஸஸ் நமக்கு சோடியமாக நமக்கு சோடியம் குளோரைட் சொல்யூஷன நம்ம பிரிக்கிறதுக்கு. சோ இது மேக்ஸிமம் என்ன ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டா, குளோரின் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுக்காக. சோ சோடியம் ஹைட்ராக்சோட சேர்த்து குளோரினாவும் ஹைட்ரஜனாகவும் நமக்கு என்ன ஆகும்? தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சிடும். ஒரு சில வேதி வினைகள்ல மின்சாரத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நடக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இதுல மின் வேதி வினைகள் அப்படின்னு சொல்றது. இந்த ரெண்டுமே என்ன பண்றோம் இந்த இடத்துல? நமக்கு எலக்ட்ரோலைசஸ் அப்படிங்கிறதும் இந்த ப்ராசஸ் இந்த தண்ணியை பிரிக்கிறதுக்கும் மின்சாரம் என்பது கண்டிப்பாக தேவை. அப்ப மின்சாரத்தை மட்டுமே நம்பி இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? மின் வேதி வினைகள் அல்லது மின்னார் பகுத்தல். மின்னார் பகுத்தல் என்றால் என்ன? ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எல்லா கிளாஸுக்கும் வரக்கூடியது. இது 8th மட்டும் இல்ல 9th 10thலயும் இந்த கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா வரும். நம்ம யூசுவலா வீட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாயில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே என்ன வேணும்? ஹீட் வேணும் இல்லையா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்னது? ஹீட். சோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே போல நமக்கு வெப்பம் என்பதும் எல்லா விஷயங்களுக்கும் முக்கியமானது. சோ ஹீட் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் நமக்கு? ஃபுட் ப்ரிப்பரேஷன் இல்லையா? சோ உணவு தயாரித்தல் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு பாயில் ஆகக்கூடியது. பாயில் ஆறதுக்கு என்ன தேவை? வெப்பம் தேவை. ஹீட் இருந்தா மட்டும்தான் அது வெஜிடபிளா இருக்கலாம், ரைஸா இருக்கலாம். எல்லாத்துக்குமே என்ன வேணும் நமக்கு? ஹீட் வேணும். அதே போல நமக்கு ஃபுட்டுங்கிறது இன்றியமையாதது இல்லையா? உணவு என்பது நமக்கு சர்வைவ் ஆகக்கூடிய விஷயம் இல்லையா? நம்ம இங்க பூமியில இருக்கணும்னு சொன்னா உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் அத்தியாவசியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உணவு இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திருக்கோம்? எனர்ஜி. சோ எனர்ஜி அப்படிங்கிறது எதை கொடுக்குது நமக்கு? உணவு அப்படிங்கிறது தான் கொடுக்கிறது. சோ நமக்கு போதுமான அளவுக்கு ஹீட் சப்ளை பண்ணினா மட்டும்தான் என்ன ஆகும் இந்த இடத்துல? இந்த இது பாயில் ஆகும். வெப்பம் என்பது முக்கியமான ஒரு கான்செப்ட். அப்போ நம்ம யூசுவலா நம்ம ஒரு லெபரட்டரியில இதுக்குண்டான டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு டெஸ்ட் டியூப்ல லெட் நைட்ரேட் அப்படிங்கிற சால்ட்
லெட் நைட்ரேட் அப்படிங்கிற சால்ட்டை நம்ம எதுல எடுத்துக்கணும், எம்டி டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு அதுல நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன சவுண்ட் வரும், பாப் அப்படிங்கிற சவுண்ட் வரும். வெடிக்கக்கூடிய ஒரு ஒலி என்பது நமக்கு கிடைக்கும். நல்லா படபடன்னு நமக்கு அப்படியே வெடிச்சு ஒரு ரெட் கலர்ல கேஸ் நமக்கு வரும். நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வரும். ஸோ இது போல ஒவ்வொரு விஷயம், கால்சியம் சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கால்சியம் ஆக்சைடு. இதுலயும் அந்த சுண்ணாம்பை தண்ணியில நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து என்ன ஆகும், அந்த சுட்ட சுண்ணாம்பை நமக்கு தண்ணி விடும் பொழுது அப்படியே கேஸ் மாதிரி வரும். ஏன்னா அந்த இடத்துல ஹீட் அப்படிங்கிறது நமக்கு வெளியில வரக்கூடியது, வெளியிடக்கூடிய ஒரு விஷயம். வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவோம். வெப்பத்தை வெளியிடக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெப்பப்படுத்தப்பட்ட சுண்ணாம்பு கல்லு நம்ம ஃபேக்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கால்சியம் ஆக்சைடுங்கிறது ஹீட் பண்ணி தான் தயாரிக்கிறோம். அப்போ ஒரு சில வேதி வினைகள் நமக்கு என்ன வேணும்? ஹீட் இருந்தா மட்டும் தான். இந்த சிம்பல் அப்படிங்கிறது வெப்பப்படுத்துதல் அப்படிங்கிறது. ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைட். லைட் அப்படிங்கிறது எதற்காக நமக்கு பயன்படுகிறது? மெயினா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா லைட்ட போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு என்ன தேவை நமக்கு? கண்டிப்பாக சூரிய ஒளி அப்படிங்கிறது தேவை. ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது நமக்கு தேவை. சூரிய ஒளியுடைய முன்னிலையில தான் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர் இதனுடைய ஹெல்ப்ல இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு நடக்குது. அதுதான் ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன், உணவு தயாரித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எது நடந்தாலுமே அதுல கண்டிப்பாக என்ன வேணும், நமக்கு வெப்பம் என்பது வேணும்னு சொன்னோம். அது போலவே இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு நமக்கு எசென்ஷியலா என்ன வேணும், ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷனுக்கு லைட் வேணும். எப்படி நமக்கு வெப்ப வேதி வினைகள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோமோ அது போலவே இதை நம்ம என்ன சொல்றோம், லைட் இருக்கணும் அப்படிங்கறதுனால ஒளி வேதி வினைகள், போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். சோ நமக்கு எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு லைட் தேவையோ அந்த ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்றோம், போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். சோ ஒவ்வொரு விஷயத்திலயுமே இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், ரொம்ப வேகமாக இந்த வினையாகப்பட்டது நடக்கும். அடுப்பை ரொம்ப ஸ்லோவா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா பாயில் ஆக லேட் ஆகும். சூரிய ஒளியே கிடைக்கல அப்படின்னு சொன்னா போட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் கம்மியாகும். சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்செப்ட், அந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இந்த ரிசல்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எதை யூஸ் பண்ணணும்? எஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ் கேட்டலிஸ்ட். அந்த வினையில ஈடுபடாம நமக்கு வினையை மட்டும் வேகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வினை வேக மாற்றி அப்படிங்கிறது. வினை வேக மாற்றினா அந்த வினையில் ஈடுபடாமல் ஆனா அதனுடைய வேகத்தை மட்டும் நமக்கு என்ன பண்ணும், மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஹெவியான ஒரு நம்ம என்ன சொல்றோம் ஃபீஸ்ட் எல்லாம் சாப்பிடுறோம்னா டைஜஷனுக்காக என்ன கொடுப்பாங்க, வெளியிலயே உங்களுக்கு பீடா அப்படிங்கறதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? எதுக்காக அதை சாப்பிடுறோம் நம்ம? நாம் எடுத்துக்கொண்ட உணவாகப்பட்டது ஈஸி டைஜஷன், எளிதாக நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அல்லது நம்ம ஸ்ப்ரைட்டு வேற நமக்கு எது ஈஸி டைஜஷனுக்காக நம்ம வந்து எடுத்துக்கணுமோ. வயசானவங்கன்னு பார்த்தா ரெகுலரா பார்த்தா ஒரு சில மருந்துகள் எடுத்துப்பாங்க டைஜஷனுக்காக. அப்ப நாம் எடுத்துக்கொண்ட உணவாகப்பட்டது எளிதில் செரிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அது போல ஃபேக்டரிஸ்ல எல்லாமே இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணணும், உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. வித்தின் 7 days ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் ஆர்டர். பட் எனக்கு ஆனா அந்த ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கண்டிப்பா 9 or 10 daysக்கு மேல ஆயிடும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணினோம்னா ஒரு 2 days நம்ம ஈஸியா இன்னும் நம்ம என்ன பண்றோம், குயிக்கா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த வினைவேக மாற்றி அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வினைவேக மாற்றிகளை பயன்படுத்தி நம்ம
ஒரு சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க, கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி வேகமாக பொருட்களை தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கும் போது அந்த ப்ராசஸ்ங்கிறது நமக்கு எப்படி இருக்கு, ஈஸியா நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே. என்னென்னலாம் பார்த்தோம் இப்ப? டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன், சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா அண்ட் தென் கேட்டலிஸ்ட். சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுது, நம்ம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சேஞ்சஸ் அப்படிங்கறத நமக்கு மாறுபடுத்தக்கூடியது இல்லையா? டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், நமக்கு ப்ராசஸ்ங்கிறது எளிதாக முடிவடையும். ஹையர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த பார்ட்டிகல் கைனடிக் எனர்ஜி அண்ட் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. சோ இங்க பாருங்க, வெப்பத்தை அதிகப்படுத்தும் பொழுது இந்த மூலக்கூறுகளினுடைய நகர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு ரொம்ப வேகமாக இருக்கு இல்லையா? சோ அப்படி வேகம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படிங்கறத நான் 92 டிகிரி அப்படின்னு எடுத்திருக்கேன். சோ அப்படி 92 டிகிரி நான் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமா இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கேன், குறைச்சிருக்கேன். சோ குறைக்கும் பொழுது என்ன ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த சேஞ்சஸ்ங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸ்லோவா நடக்கும். சரி, ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம என்ன பண்றோம், கான்சன்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் சொன்னா நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் பொழுது வேகமாக நகரும். அதுவே குறைவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும், அது ஸ்லோவா, அதனுடைய நகர்வு என்பது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கு பாத்தீங்களா? சோ எப்படி, ஏன் அதனுடைய ரீசன் கேட்டா, வெப்பம் என்பது நமக்கு குறைவாக நம்ம கொடுக்கிறோம். அதிகப்படுத்துறேன். இப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அடுப்ப சின்னது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஃப்ளேம் ரெடியூஸ் ஆச்சுன்னு சொன்னா, ஸ்லோவா அந்த தண்ணி கொதிக்கும், சாப்பாடு வேகும். வெப்பத்தை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப உள்ள இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் அத பொறுத்து தான் என்ன ஆகும் அந்த ப்ராசஸ். சோ அந்த ஹீட் வேரியேஷன் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் concentration level. So concentration கிறது higher concentration means more particle and more frequent. So அதனுடைய அடர்த்தி எவ்வாறு மாறுபடும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கோம், குறைவான concentration இல்லையா, நான் கம்மி பண்ணினேன். அப்ப இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, நமக்கு ஸ்லோவா இருக்கு. I want to improve the concentration. சோ கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது நமக்கு மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிடுது, மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ப்ராசஸ் and the product will be higher when we want to increase the concentration of the solution. Okay. And next one is surface. நம்ம எப்படி இருக்கணும், larger surface area provides more sites for reaction. பெரிய நம்ம வந்து வெசல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? நான் இப்ப வந்து மீடியமா எடுத்திருக்கேன். சோ அந்த ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகுது, நமக்கு இட் இஸ் நார்மல் கண்டிஷன். ஓகே. சோ இப்போ சர்ஃபேஸ் அப்படிங்கறத நமக்கு என்ன பண்றோம், அதிகமாக லார்ஜ் சைஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்பேஸ் அதிகமாகும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கும். சின்ன கண்டெய்னர் எடுத்து நம்ம அந்த ப்ராசஸ மேக் பண்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் நமக்கு கிடைக்கும். அது பெரிய வெசலா இருந்து பெரிய கண்டெய்னர் பயன்படுத்தினோம்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட்டலிஸ்ட். எஸ், கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, லோயர் ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் இன்க்ரீஸ் த reaction rate of the reaction is increased when we want to add the catalyst to the reaction. So அந்த வேதி வினையில் நம்ம வினைவேக மாற்றியை சேர்க்கும் பொழுது அந்த வினையாகப்பட்டது அதனுடைய ஸ்பீட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுல நமக்கு என்ன ஆகாது, மாற்றம், அந்த கேட்டலிஸ்ட யூஸ் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே அதுல வரவே வராது. ஓகேயா? சோ நம்ம டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன், சர்ஃபேஸ் அண்ட் கேட்டலிஸ்ட், தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் changes the
கெமிக்கல் சேஞ்சஸ் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன ஆகுது நமக்கு இந்த காரணிகள் எல்லாமே வேதி வினைகளை மாற்றத்தை நமக்கு நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளா இருக்கு. ஓகே. சோ இப்ப இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? நம்ம ஒளி அண்ட் தென் வெப்பம், மின்சாரம், வினைவேக மாற்றி இந்த 4 விஷயங்களுமே என்னது? எதை மாற்றும் நமக்கு? இந்த வேதி வினைகளை வேதி மாற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளா நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். இதனுடைய எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பயாலாஜிக்கல் எஃபெக்ட் அண்ட் தென் என்விரான்மெண்டல் எஃபெக்ட். பயாலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பயாலஜி அப்படின்னாலே என்னது? உயிரியல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ உயிரியல் விளைவுகள் அண்ட் தென் சுற்றுப்புறம். என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்னது? சுற்றுப்புறம். இது எதெல்லாம் எப்படி நமக்கு மாறுபடுகிறது அப்படின்னு தான். வேதி வினைகளினுடைய விளைவுகள்ல உயிரியல் விளைவுகள், சுற்றுச்சூழல் ஏற்படும் விளைவுகள். சோ உயிரியல் விளைவுகள் அப்படின்னு சொன்னா யூசுவலா நம்ம காய்கறி ஃபுட் அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது ஸ்பாயில் ஆகிறது. ஓகே. இந்த 2 முக்கியமான விஷயங்கள் தான் என்ன ஆகும்? அதே போல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டா ஃபிஷ். சோ இதை எல்லாமே ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். கட் பண்ணின ஆப்பிள். சோ உடனே இமீடியட்டா நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம். ஆர் அதர்வைஸ் ஆக்சிடேஷன் வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அதுல என்ன ஆகும்? நமக்கு கலர் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்ல மெயினா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரஸ்டிங் ஃபார்மேஷன். ரஸ்டிங் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய கான்செப்ட் அது வந்து அதை பத்தின ஒரு ஐடியா நமக்கு இருக்கு இல்லையா? துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்றோம். துருப்பிடித்தல் அப்படிங்கிற ப்ராசஸும் எதனால நடக்கிறது நமக்கு? இது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் தென் வாட்டர். சோ இந்த 2மே என்ன ஆகுது? இரும்போட நமக்கு வினை புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரஸ்டிங் அப்படிங்கிற ஃபார்மேஷன். சோ துருப்பிடித்தல் அப்படிங்கிறது மழை காலங்கள்ல எல்லாமே நம்ம வெளியில என்ன இருக்கும்? அந்த தண்ணி இல்லையா? தண்ணியும் படும், ஆக்சிஜனும் 2மே அதோட ரியாக்ட் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து தான் மேல என்ன வருது நமக்கு? இந்த ரஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மேஷன், துரு அப்படிங்கிறது வருது. அதே போல மெட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த கலர் அப்படிங்கிறது நமக்கு டல் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் லைட் அண்ட் தென் சவுண்ட், பிரஷர் இது எல்லாமுமே நம்ம என்ன ஆகும்? இந்த பயாலஜிக்கல் அண்ட் தென் என்விரான்மெண்டல்ல வரக்கூடிய அந்த ப்ராசஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒளி அப்படின்னு கேட்டா எந்த மாதிரியான ஒளி நமக்கு? நம்ம நார்மலா ஒரு கேண்டில் ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? ஃபுல்லுமே அது எரிஞ்சு நமக்கு அதுல இருந்து வெப்பம் என்பது உருவாகும். அதுல ஹீட்டும் உருவாகும். ஆஸ் வெல் அஸ் லைட்டும் உருவாகும். மெழுகுவர்த்தி எரியுதுன்னா அப்படியே கையில போய் நம்மளால எடுக்க முடியுமா? இல்ல. முடியாது இல்லையா? அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? அது எரிஞ்சு நமக்கு அந்த ஒளியையும் குடுக்கும், வெப்பத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் கிராக்கர்ஸ் பட்டாசெல்லாம் வெடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல இருந்தும் நமக்கு என்ன வரும்? லைட் அப்படிங்கிறது நமக்கு எமிட் ஆகும். சவுண்டுங்கிறது நம்ம பேசுறோம். பேசும்பொழுது வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? சவுண்ட் அப்படின்னாலே என்னது? வைப்ரேஷன். அதிர்வடைதல். ஒலி என்பது எவ்வாறு உருவாகின்றது? அதிர்வடைகிறது. ஒலி என்பது காற்றுல நடக்கக்கூடிய ஒரு அதிர்வினால் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ இதுலயும் நமக்கு ரியாக்ஷன் அப்படின்லாம் இருக்கு. அண்ட் நம்ம பட்டாச பத்த வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து என்ன வருது? கிராக்கர்ஸ்ல இருந்து சவுண்டும் வரும், லைட்டும் வரும், ஹீட்டும் வரும். சவுண்டும் வரும், பல வகையான வண்ணங்கள் அழகா கலர் கலரா லைட்டும் வரும், அதே போல ஹீட்டும் வரும், சூடாவும் இருக்கும். சோ இது எல்லா விஷயங்களுமே நமக்கு கிராக்கர்ஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். பேசும்பொழுது நம்முடைய குரல் நான் ஆகப்பட்டது அதிர்வடைச்சுதான் நமக்கு சவுண்ட் அப்படின்னு வரும். மெட்டல் ப்ராடக்ட்ஸ நம்ம என்ன பண்றோம்?
ஃபுல்லுமே சாதாரணமா ஒலி எழுப்புறோம், கீழ விழுந்தது ஒரு வெசல் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல சவுண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். எந்த மாதிரியான மெட்டல நம்ம ரப்பர்னா சவுண்ட் வராது, பிளாஸ்டிக்னா வராது, எவர் சில்வர்னா வரும், பித்தளை, செம்பு இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் சவுண்ட கிரியேட் பண்ணும். மெட்டல்னாலே நமக்கு பளபளப்பானது, ஒலி எழுப்பக்கூடியதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரஷர். பிரஷர் அப்படின்னு சொன்னா என்னது? அழுத்தம். அழுத்தம்ங்கிறது என்னது? பலூன பர்ஸ்ட் பண்றோம் இல்லையா? மெயினா நெறைய பேருக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் இல்ல? பலூன நம்ம என்ன பண்றோம்? ஊதிட்டு அத இப்ப வந்து பிரஷர குடுத்து அழுத்துறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அது? கண்டிப்பாக வெடிக்கும். எதனால? ஒரு பிரஷர், ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம குடுக்குறோம். அந்த அழுத்தத்தினால தான் என்ன ஆகும்? அது உள்ள ஃபுல்லா ஃபில் ஆயிருந்தாலும், பிரஷர் பண்ணும்பொழுது அது வெடிச்சிடுது. பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணுது? பிரஷர்னால ஏர்ங்கிறது நமக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வேகமாக வெடிக்குது. நீ அழுத்தாட்டியுமே ஓவரா அத வந்து ப்ளோ பண்ணாலுமே வெடிச்சிரும் இல்லையா? நம்ம வந்து இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்ன்னு என்ன பண்ணுவோம்? ப்ளோ பண்ணுவோம். ப்ளோ பண்ணும்போதும் அது பர்ஸ்ட் ஆகும். பிகாஸ் அதனுடைய பிரஷர்ங்கிறது பலூனுடைய சைஸ விட நீ அதிகமா குடுக்கறதுனால அது வெடிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். ஓகே. சோ இது கிராக்கர்ஸ் சொல்லலாம். நம்ம வெடிகுண்டு, பட்டாசு இது எல்லாமே இதனுடைய காரணத்தினால தான் நமக்கு வெடிக்கின்றது. சோ வேதி வினைகளை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள், அதே போல வேதி வினைகளினுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். வேதி வினையினுடைய விளைவுகள தான் பயாலஜிக்கல் அண்ட் தென் என்விரான்மென்ட்னு 2 விஷயமா நம்ம பிரிச்சோம். பயாலஜி அப்படின்னு பார்த்தா நமக்கு மெயினா உணவு கெட்டுப்போதல் அப்படிங்கிறது. உணவு அப்படின்னு சொன்னா காய்கறி அப்படின்னும் எடுத்துக்கலாம். அதே போல மீன், இறைச்சி இது எல்லாமும் நமக்கு சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும். ஓகே. சோ இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா? ஏதாவது புரியாம இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. சோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி சாரி இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூ தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நம்ம சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் நமக்கு ஃபிஃப்த் டெஸ்டா எழுத போறோம். பிசிக்கல் சேஞ்சஸ் இஸ் சேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பட் நாட் இட்ஸ் கலர், காம்போசிஷன், ஷேப், ஓகே, ஆர் சைஸ். இதுல 4ல எது ரைட் ஆன்சர்? ஓகே. சோ பிசிக்கல் சேஞ்ச் இஸ் a change in the form of substance but not its. ஒரு இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு பொருளினுடைய வடிவத்தில் ஏற்படும் மாற்றம். ஆனால் அதனுடைய என்ன இல்ல? நிறமா, கலவையா, வடிவமா, அளவா எது இல்ல? The process of burning wood to form ash and smoke in an example of an physical change, reversible change, undesirable change, irreversible change. மரத்தை எரித்து சாம்பல் மற்றும் புகையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்முறை அப்படிங்கிறது எதற்கு எடுத்துக்காட்டு? இயற்பியல் மாற்றமா, மீள் மாற்றமா, விரும்பத்தகாததா, மீளா மாற்றமா? இந்த 4ல எந்த மாற்றத்திற்கு நம்ம என்ன பண்றோம்? மரத்தை எரிச்சு சாம்பலாக்குறது. Dissolving sugar in water is a dash change, permanent, physical, chemical, irreversible. தண்ணீரில் சர்க்கரையை கரைப்பது ஒரு டேஷ் மாற்றம், நிரந்தரமானது, இயற்பியல், வேதியியல், மீளா மாற்றம். Which of the following is a chemical change? Tearing of paper, bending of a wire, formation of ice from water, digestion of food. பின்வருவனவற்றில் எது ஒரு வேதியியல் மாற்றம்? காகிதத்தை கிழித்தல், கம்பியை வளைத்தல், நீரிலிருந்து பனிக்கட்டி உருவாதல், உணவு செரித்தல். இது எது வந்து நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸுக்கு எக்ஸாம்பிள்? Which of the following is an undesirable change? Ripening of fruit, growth of plant, rusting of iron,
குக்கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். பின்வருவனவற்றில் விரும்பத்தகாத மாற்றம் எது? பழம் பழுக்கிறது, தாவரத்தினுடைய வளர்ச்சி, இரும்பு துருபிடித்து, காய்கறிகள் சமைத்தல். இதுல நமக்கு பிடிக்காத விஷயம் எது? ஒரே ஒண்ணுதான். ஆட் ஒன் அவுட். ஓகே. Photosynthesis is a change. Physical, fast, slow and chemical, reversible. ஒளிச்சேர்க்கை என்பது டேஷ் மாற்றம். இயற்பியல், வேகமான, மெதுவான மற்றும் வேதியியல் மீள். நம்ம போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ், எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை யோசிச்சு எழுதுங்க. Which of the following changes is beneficial? Spoiling of food, rusting of iron, germination of seed, earthquake. இப்போ நமக்கு நெகட்டிவா பார்த்தோம், அதையே பாசிட்டிவா பின்வரும் மாற்றங்களில் நல்லது, நன்மை பயக்கக்கூடியது: உணவு கெட்டு போதல், இரும்பு துருப்பிடித்தல், விதை முளைத்தல், நில நடுக்கம். எது சரியான நல்ல விஷயம்? The busting of firecracker is an example. எதற்குண்டானது? Slow and undesirable, slow and chemical, fast and chemical, slow and physical. பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது என்ன மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? மெதுவான, விரும்பத்தகாத, மெதுவான மற்றும் வேதியியல், வேகமான மற்றும் வேதியியல், மெதுவான மற்றும் இயற்பியல். கண்டிப்பா இது ஈஸியான கொஸ்டின் தான், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியும். The substance which alerts the speed of chemical reaction is catalyst, product, reactant, precipitate. ஒரு வேதி வினையின் வேகத்தை மாற்ற உதவக்கூடிய பொருள் வினைவேக மாற்றி, வினை விளைபொருள், வினைபடுபொருள், வீழ்படிவு. Artificial manure, a chemically synthesized manure, is called as manure, fertilizer, catalyst or none of these. செயற்கை அல்லது வேதியியல் முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட எரு, உரம், பூச்சி மருந்து, வினைவேக மாற்றி, இவை எதுவும் இல்லை. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இப்போ இந்த 2 3 செஷன்ல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். ஸோ எளிதான கொஸ்டின், கரெக்டான ஆன்சர் எழுதி ஃபுல் மார்க் வாங்குங்க. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். கிளிக் பண்ணிக்கலாம்.